Welcome to VL Academy. இந்த வீடியோல the accounting cycle books and records அப்படிங்கிற சாப்டர்ல other exercise problem number 1 and 2 நம்ம பார்க்க போறோம், which is in page number 2.92. So நம்ம ஆல்ரெடி ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லெஜர் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறேன். பிகாஸ் த்ரூ அவுட் ஒரே மாதிரி பேட்டர்ன் போனாலும் உங்களுக்கு போர் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ப்ராப்ளம்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. I'll try my level best to upload as early as possible. So now let's see get into the problem. So in 1987 October 1st வந்து commenced business with rupees 50,000. So business ஓட ஆங்கிள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 50,000 அப்படிங்கிறது கேஷ் உள்ள வருது. ஓகே, ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். 2 அப்படின்னு போடுற இடம் வந்து கிரெடிட். ஓகே, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 2 கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ்குள்ளே வர்ற அமௌண்ட் எடுத்து நம்ம எந்த கணக்கில் வைப்போம், இல்லை நீங்கள் ஒரு இதுக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இமேஜினரி பிக்சர். ஸோ அதில் ஒரு இதுக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ்குள்ளே வர இந்த 50,000 வந்து நீங்கள் கேபிட்டல் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளே போடுவீங்க. ஏன்னா அந்த கேபிட்டலை வச்சு தான் அடுத்தது பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 50,000 வந்து நம்ம கேபிட்டல்ங்கிற பாக்ஸ்குள்ளே போடுறோம். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட் அண்ட் வேர் இட் கோஸ் டு த பாக்ஸ் ஆஃப் கேபிட்டல். அதனால கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா October 3rd purchased goods for cash rupees 10,000 at 5% trade discount. ஸோ இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் தானே. அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்போ அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பே பண்ணாமல் நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே தானே இருக்கு. அப்போ அதையே நாம் டெபிட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்? 10,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ கேஷ் வெளியில் போயிருக்கு? 9,500 rupees தான் வெளியில் போயிருக்கு. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் எவ்வளோ போகாமல் இருக்கு? ட்ரேட் டிஸ்கவுண்ட் அந்த 500 rupees வெளியே போக வேண்டியது, பட் ஸ்டில் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டெபிட்டில் 10,000 இருக்குது, கிரெடிட்டில் 9,500 தான் இருக்குது அப்படின்னா இப்போ பேலன்ஸ் 500 இஸ் அ டிஸ்கவுண்ட் ஃபார் அஸ். அதை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம கிரெடிட் சைட் போடுறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இல்லை உங்களுக்கு ஆஸ் பர் த ரூல் போகணும் அப்படின்னா த தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வில் அப்ளை ஃபார் திஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ அங்கே வந்து ஆல் இன்கம் அண்ட் கெயின் வந்து நாம் கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு கெயின் தான். ஸோ அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கூட்ஸை நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாம தான் செலவு பண்ணோம். தட் இஸ் கால்ட் கேரேஜ். ஓகே, கேரேஜ் இன்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே வர்றதுக்கு நாம் பே பண்ணது. இப்போது அதுக்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் வந்து வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால கேஷை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது யாருக்கு போகுது, என்ன பர்பஸ்க்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா they didn't mention any person's name. ஓகே, பர்பஸ் தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பர்பஸ் எடுத்து நாம் டெபிட் பண்ணணும். கேரேஜ் இல்லை மிஸ்டர் ரமேஷ் has been done this service for us, அதனால நாங்கள் 50 rupees ரமேஷ்க்கு பே பண்ணுறோம் அப்படின்னா ரமேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடலாம். நரேஷனில் வந்து பீயிங் கேரேஜ் இன்வர்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு டு ரமேஷ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து வெறும் கேரேஜ் கொடுத்ததுனால நம்ம கேரேஜ் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் October 8th பர்ச்சேஸ் மெஷினரி ஃபார் rupees 20,000. இங்கே பர்ச்சேஸ்ன்னு வந்தாலே அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு அசட் வாங்குகிறோம் அப்படின்னா அதை பர்ச்சேஸாக நம்ம எடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ அப்போது நம்ம பிஸ்னஸ்குள்ளே என்ன வருது? மெஷினரி வருது. ஸோ அந்த மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்? கேஷ் கொடுக்குறோம். ஓகே, அது வந்து கேஷ் வந்து வெளியில் போகிறதுனால அதை கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இப்போ ரீசெண்டாக ஸ்கூல் டேஸில் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேசிங் சம் அசெட் வி ஆர் ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட். அப்போ அது வந்து மோஸ்ட்டாக
பேங்க் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து டு பேங்க் அக்கௌண்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சில டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்ததா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால உங்கள் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் கேஷும் போடலாம் இல்லை பேங்க்கும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கேஸ் பெய்ட் பை செக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் பேங்க் மட்டும்தான் போடணும், இல்லை பை கேஷ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா கேஷ் மட்டும்தான் போடணும். பட் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நீங்கள் வந்து எதர் பேங்க் ஆர் கேஷ் ரெண்டுமே போட்டுக்கலாம். ஓகே, and the last entry is sold goods to Madan on account for rupees 15,000. so இப்போ சேல் ஆயிருக்கு. ஓகே, அப்போ who is receiving the goods? இது வந்து என்னன்னா கிரெடிட் சேல்ஸ். ஏன்னா கேஷும் போடலை பேங்க்கும் போடலை, ஆன் அக்கவுண்ட் ஃபார் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு கேஷ் உள்ள வரும், அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். பட் இங்கே இது கிரெடிட் அப்படிங்கிறதுனால கேஷுக்கு பதிலாக எந்த பர்சனுக்கு சேல் பண்ணியிருந்தோமோ அந்த பர்சனோட நேம் போடணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை கிரெடிட் சேல்ஸாக இருந்தது அப்படின்னா கேஷ் போட வேண்டிய இடத்துல நம்ம அந்த பர்சனோட நேமை போடணும். ஓகே, ஸோ அது மாதிரி இங்கே வந்து நம்ம கேஷுக்கு பதிலாக மதன்னு போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க இன்னும் கேஷ் பே பண்ணல. பட் ஹூ ஹேஸ் டு பே த கேஷ்? மதன் ஹேஸ் டு பே த கேஷ். மதன் தான் நமக்கு கேஷ் உள்ள கொண்டு வர வேண்டியது. ஸோ மதன் வந்து இன்னும் கொண்டு வரல, அதனால மதனோட நேம் போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இதே பர்ச்சேஸாக இருந்தது அப்படின்னா அங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கும். பட் டூ கேஷ்ன்னு போடுற இடத்துல இன்கேஸ் மதனுக்கு வந்து மதன் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா மதன்னு போட்டிருப்போம். ஓகே, அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ சோல்டு இல்லை பர்ச்சேஸ்டுனாலே நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படிமோ. பட் இது வந்து கிரெடிட் சேல்ஸா கிரெடிட் பர்ச்சேஸா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையும் இட்ஸ் அ கிரெடிட் சேல்ஸ், அதனால கேஷுக்கு பதிலாக அந்த கன்சர்ன் கஸ்டமர் நேமை நம்ம போட்டிருக்கோம். So this is the second problem. In the problemல பார்த்தீங்க அப்படின்னா this is in the book of Balan. அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேஷ் மட்டும் கொண்டு வரல, கூட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஃபர்னிச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்போ கேஷ் உள்ளே கொண்டு வரப்போ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அதை டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி கூட்ஸும் உள்ளே வரப்போ அந்த கூட்ஸ் வந்து அவங்க வேற எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னும் போடலாம், இல்லை கூட்ஸ் அக்கௌண்ட்னும் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே ரெண்டுமே வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்கேன். பட் உங்கள் மேம் எதை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் விச் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அதையும் டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்னிச்சர் அதுவும் பிஸ்னஸ்குள்ளே வர்றதுனால அதையும் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் பண்ணிவிட்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து என்னவா உள்ள வருது? கேபிட்டலாக உள்ள வருது. ஓகே, ஸோ அதனால டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு அதோட டோட்டல் அப்படியே இங்கே பேலன்ஸ் பண்ணுறோம் 54,500 rupees. So the next entry is on January 2nd, purchase building for rupees 10,000. So buildingல purchase பண்ணோம்னா that is an investment. So building is coming inside the business and cash is going outside the business. So January 2nd date columnல போட்டுட்டு building account debit பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து கேஷ் கேஷாக கொடுத்துருக்கோமா இல்லை செக்காக கொடுத்துருக்கோமான்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ யூ கேன் மென்ஷன் எதர் பேங்க் ஆர் கேஷ். நான் இங்கே ரெண்டுமே ஆப்ஷனலாக கொடுத்துருக்கேன். அண்ட் அகெயின் உங்கள் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நரேஷன் பீயிங் பில்டிங் பர்ச்சேஸ்டுன்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் January 3rd பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ கூட்ஸை பொறுத்த வரையும் பர்ச்சேஸ்னால் அது பர்ச்சேஸ் தான். ஓகே, அது வந்து எப்போவுமே கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப ரீசேல் பண்ணுறது. பட் இதே இது அசட்டாக இருந்தால் அது நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே வச்சுருப்போம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே வச்சுருக்கோமோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிமோ. எது வந்து நம்ம திரும்ப வெளியில் சேல் பண்ணுறதுக்காக வாங்குறோமோ அதை பர்ச்சேஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அந்த வகையில் ஹியர் ஆன் January 3rd பர்ச்சேஸ் கூட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் இங்கே வெளியில் போகுது, அதனால அதை கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் எதுக்காக வெளியில் போகுது? பர்ச்சேஸ் பண்ணதுனால போகுது. ஸோ அந்த பர்ச்சேஸை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஓகே, தி அமௌண்ட் இஸ் 3,000 rupees. ஸோ தி நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா January 4th பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட் rupees 2,500. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாம் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே, அது கடன்.
ஸோ அதனால அவங்கள கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை நாம சேல் பண்ணியிருக்கோம், அவங்க கிட்ட இருந்து நமக்கு இன்னும் காசு வரல அப்படின்னா அவங்கள டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நாம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே எந்த ஒரு பர்சனோட நேமும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம டூ கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இது ஒரு மிஸ்டர் மதன், சுரேஷ், ரமேஷ்னு கொடுத்துருந்தோன்னா நம்ம அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருப்போம். பண்ணாதனால நம்ம கிரெடிட்டார்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் 2500 rupees. இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதாவது கூட்ஸ் உள்ள வந்துடுச்சு, அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் டு ஹூம் த கேஷ் ஹேஸ் டு கோ அவுட் டு த கிரெடிட்டார், அதனால கிரெடிட்டாரை கிரெடிட் பண்ணியிருக்கோம். And the last entry is paid cartage ₹20. ஸோ கார்டேஜுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ ஹூ இஸ் ரிசீவிங், யார் கார்டேஜ் நமக்கு கொடுத்தாங்களோ அவங்க தான் ரிசீவ் பண்ணாங்க. இல்லைன்னா கார்டேஜ் நமக்கு உள்ளே வருது, பிஸ்னஸ்குள்ளே வருது, அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். கேஷ் ₹20 வெளியில் போகுது, அதனால கேஷை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.